ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை வச்சு மேலே ஒரு கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு சேர்த்து வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துகிட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துகிட்டு இப்போது 1 கப் ரவை சேர்த்திக்கலாங்க. ரவையை சேர்த்து நல்லா வறுத்துட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து வறுத்து வச்ச நம்ம தேங்காய் துருவலையும் முந்திரியும் திராட்சையும் அதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பால் வந்து நல்லா சூடான பால் எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ரவா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுங்க. பால் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தணும். நல்லா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ எடுத்து பார்த்தோம்னா நம்ம ரவா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுங்க. கொஞ்சம் வெது வெதுப்பான இதில் இருக்குங்க. அவ்வளோதாங்க.